விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷத்துக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் பைபிள் வாசிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு விஷயத்தை கொடுத்து ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். டொமினியன் பற்றி ஒரு ரெவலேஷன் கொடுத்தார். ஆண்டு கொள்வதை பற்றி ஒரு வெளிப்பாடு எனக்கு கொடுத்தார். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வார்த்தை நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிக்கும். நிச்சயமாகவே ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அமையும். நேராக நம்ம வாக்குத்தத்த வசனத்துக்கு போகலாம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார் அப்படின்ட்டு இருக்கு. இந்த வருஷத்திற்கான தீர்க்க தரிசனமான வார்த்தை இதுதான். ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். என்ன பிரதர், ரொம்ப சாதாரணமான வார்த்தை தானே. கர்த்தர் மனுஷனை உண்டாக்கிட்டு அவனை ஆசீர்வதிக்கிறார், ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைக்கான பதத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுக்கான எபிரேய பதத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, ராடா அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ராடா அப்படின்னா ரூலிங் பவர் அப்படின்னு அர்த்தம். கர்த்தர் முதல் மனிதனாகிய ஆதாமை உண்டாக்கிட்டு அவன்கிட்ட ரூலிங் பவரை கொடுக்குறாரு. இப்போது அவன் எப்போ பாவம் பண்ணுறானோ அவன்கிட்ட இந்த ஆண்டு கொள்ளுகிற சக்தி அவன் கையை விட்டு போகுது. இந்த ஆண்டு கொள்ளுகிற சக்தி அவன்கிட்ட இருக்கும்போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதை பார்த்தும் அவன் பயப்பட போகிறது கிடையாது. அவன் தைரியமாக இருப்பான். ஒரு சிங்கத்தை பார்த்து அவன் பயப்பட மாட்டான். ஒரு மிருகத்தை பார்த்து ஒரு பயப்பட மாட்டான். யானையை பார்த்து பயப்பட மாட்டான். சிறுத்தையை பார்த்து பயப்பட மாட்டான். எல்லாத்துக்கும் முன்னாடி அவன் தைரியமாக இருப்பான். ஏன்னா அவன் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருந்தான். இதுதான் கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமே. எப்போ அவன் பாவம் பண்ணானோ இவன் எதெல்லாம் ஆண்டு கொண்டானோ அதெல்லாம் சேர்ந்து இவனை ஆண்டு கொள்ள ஆரம்பிச்சிருச்சு. மிருகங்களை பார்த்தா பயப்படுறான், நாயை பார்த்தா ஓடுறான், சிங்கத்தை பார்த்தா பயப்படுறான். ஏன்? இதுக்கு முன்னாடி அவன் தைரியம் உள்ளவனாக இருந்தான். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவன் பலவீனம் உள்ளவனாக மாறிட்டான். இந்த டொமினியனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய வேர்டு என்ன அப்படின்னா வீக்னஸ் அப்படின்னு அர்த்தம். பலவீனம் உள்ளவன். பலவீனமாக இருந்தாலே பயம் உள்ள என்றாகும். ஆனால் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருந்தால் தைரியம் உள்ள உண்டாக ஆரம்பிக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தட்ட கடன் வாங்கியிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் அவர் தூரத்தில் நிற்கிறாரு. இப்போ கடன் வாங்கினவர் என்ன பண்ணுவார்? அவர்கிட்ட கடனை செலுத்தவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. அவரும் கடன் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ தூரத்தில் நிற்கிற அவரை பார்த்து அவர் இருக்கிற இடத்த விட்டு 10 தெரு தள்ளி போய் தான் நடப்பார். ஏன்? கடனை திருப்பி செலுத்தலை. அவர்கிட்ட ஒரு வீக்னஸ் இருக்குது, ஒரு பயம் இருக்குது. ஆனால் இதுவே அவர் கடன் கொடுத்தவராக இருந்தால் எப்படி இருப்பார்? தைரியமாக நடப்பார். எதை பார்த்தும் பயப்பட போகிறது கிடையாது. இந்த ராடான்ற இந்த ரூலிங் பவர் என்ன பண்ணும் அப்படின்னா, எதை பார்த்தும் பயப்படாமல் தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும். எந்த விஷயங்கள் உங்களை ஆளுகை செய்து இதற்கு மேலே என்னால் எழும்ப முடியல பிரதர், இதற்குள்ளாகவே என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், இந்த லிமிட்டை தாண்டி என்னால் போக முடியலை அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா, அந்த விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்க போகுது. ஒரு டொமினியன் பவரில் நீங்கள் ஆப்ரேட் பண்ண போகிறீங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தியர்கள் கிட்ட அடிமையாக இருந்தாங்க அப்படின்ட்டு இருக்கு. ஆண்டவரால் யாருங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க? இந்த இஸ்ரவேலர்கள். ஆனால் யார் இவங்களை ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா எகிப்தியர்கள். இப்போ இஸ்ரவேலர்களுக்குள்ள பயம் இருக்குது, எகிப்தியர்கள் கிட்ட தைரியம் இருக்குது. இந்த இஸ்ரவேலரால் என்ன பண்ண முடியாது? தைரியமாக போய் ஒரு எகிப்தியன்ட்ட எனக்கு இந்த சாப்பாடு தான் வேணும், எனக்கு இந்த நேரம் தான் நான் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏய், நீ அடிமையாக இருக்க, நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் நீ செய் அப்படின்னு சொல்லி இந்த எகிப்தியன் அவனை ஆண்டு கொள்வான். ஆனால் எப்போ கர்த்தருடைய வல்லமை அந்த இடத்துல வருதோ, கர்த்தருடைய செயல் அந்த இடத்துல வருதோ, ஒரு டொமினியன் பவர் எப்போ அந்த இடத்துல வருதோ, இந்த இஸ்ரவேல் ஜனங்க அந்த இடத்துல இருந்து விடுதலையாக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டார்கள்னு இருக்கு. அதுக்கு முன்னாடி அவங்களுடைய வாயை திறந்து உன்னை பேச முடியாது. அதற்கு முன்னாடி அவங்களால உன்னை கேட்க முடியாது. ஏன்னா அவங்க அடிமைகளாக இருந்தாங்க. எது அவங்கள ஆளுகை செய்தோ அதற்கு கீழே மட்டும்தான் வாழ முடியும், அதற்கு மேலே எழும்பி போகவே முடியாது அப்படின்ட்டு இருந்தாங்க. நான் சொல்கிறேன், இந்த 2026 வருஷம் இதற்கு முன்னாடி உங்களை சுற்றி எது நெருக்கிட்டு இருந்துச்சோ இதற்கு மேலே எழும்ப முடியாது, இதற்குள்ளே மட்டும்தான் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி உங்களை நெருக்கிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு உங்கள் மேலே ஒரு டொமினியன் பவர் வர்றதுனால உடச்சி எழும்பி நீங்கள் மேலே எழும்பக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு இருக்கும். இந்த ஆண்டு கொள்வதற்கான சக்தியில் நீங்கள் செயல்படணும் அப்படின்னா
இது எந்த இடத்துல செயல்படுது, இது எப்படி செயல்படுதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை சரியான விதத்தில் உங்களால் பயன்படுத்த முடியும். சரி, நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 115வது அதிகாரம் 16வது வசனம். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார்னு இருக்கு. உங்களுடைய எல்லை எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல ஆளுகை செய்ய ஆரம்பிப்பீங்க. நிறைய நேரத்தில் நம்ம ஏன் ஆளுகை செய்ய முடியாமல் அடிமைத்தனம் பட்டிருக்கோம் தெரியுமா? நம்மளுடைய எல்லை என்னன்றது தெரியறது கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லை என்ன தெரியுமா? இந்த இடத்துல இருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சு பரலோகத்துக்கு ஓடி போயிடுறதா நம்மளுடைய ஒரே எல்லைன்னு நினைக்கிறோம். இல்லை, வேத வசனத்தில் போட்டிருக்குது, இந்த பூமியிலே நாம் அரசாளுவோம் அப்படின்னு இருக்குது. இந்த பூமியில் நீங்கள் ஆளுகை செய்கிறதுக்காக தான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. இந்த பூமியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களை அடிமைப்படுத்தி இதற்கு கீழே வாழ்றதுக்காக கர்த்தர் உங்களை அழைக்கல, அதற்கு மேலாக வாழ்றதுக்காக தான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. அதற்கு ஃபஸ்ட்டு இந்த பூமியில் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த பூமியில் நம்ம ஆளுகை செய்வோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். உங்களுடைய எல்லை எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அங்கே நீங்கள் பவர்ஃபுல்லாக மாற முடியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு தண்ணியில் இருக்கக்கூடிய ஷார்க்கு தண்ணியில் தான் பவர்ஃபுல்லாக இருக்கும். அதை கொண்டு வந்து தரையில் நீங்கள் போட்டிங்க, ஒரு மீனை கொண்டு வந்து தரையில் போட்டிங்கன்னா அங்கே அது சக்தி வாய்ந்ததாக இருக்காது. அதோடைய சக்தி அதோடைய எல்லையில் இருக்கிற வரைக்கும். ஒரு சிங்கத்தை கொண்டு வந்து தண்ணிக்குள்ளே போட்டுட்டு இங்கே நீ சக்தி வாய்ந்தவன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு அங்கே சக்தி இருக்காது. அது காட்டில் இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கான சக்தி. உங்களுடைய எல்லை எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அங்கே தான் உங்களுடைய பவரை நீங்கள் ஆப்ரேட் பண்ண முடியும். உங்களுடைய பவர் போயிட்டு நீங்கள் ஹெவனுக்கு போயிட்டு பரலோகத்துக்கு போயிட்டு இந்த 4 தேவ தூதர்கள் நான் இங்கிட்டு மாற்றி வைக்கிறேன், அந்த 4 தேவ தூதர்கள் அங்கிட்டு மாற்றி வைக்கிறேன்னு உங்களால் சொல்ல முடியாது. ஆனால் பூமியில் அரசாளுகிறதற்கான வல்லமையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த எல்லையில் சில காரியத்தை மாற்றுறதற்கான டொமினியன் பவர் உங்ககிட்ட கொடுத்துருக்கிறாரு. நான் ஒரு இந்தியனாக இருக்கிறேன், என்னுடைய எல்லையில் தான் எனக்கான வல்லமை இருக்குது. நான் இந்தியாவை தாண்டி வேற ஒரு கண்ட்ரியில் போயிட்டு இது என்னுடைய குடி உரிமை, இது எனக்காகலாம் செய்யப்படணும் அப்படின்னு சொன்னால் அங்கே செய்யப்பட போகிறது கிடையாது. என்னுடைய கண்ட்ரிக்குள்ளே நான் பவர்ஃபுல்லாக இருக்க போகிறேன். ஏன்னா அது என்னுடைய எல்லையாக இருக்குது. இதை நிறைய பேர் புரிஞ்சிக்காததுனால தான் என்ன பண்ணுறது இல்லைன்னா சரியான விதத்தில் ஜெபம் பண்ணுறது கிடையாது, சரியான விதத்தில் வார்த்தைகளை பயன்படுத்துறது கிடையாது. எனக்கான எல்லையை தாண்டி வேறு இடத்துல போய் என்னுடைய வார்த்தையை நான் பயன்படுத்த முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் பிசாசை போய் இப்போ நான் இந்த பிசாசை நான் நரகத்துக்கு தள்ளுறேன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. சொல்லலாம், ஆனால் அது நரகத்துக்கு போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா அது என்னுடைய எல்லை கிடையாது, அதுக்கான அத்தாரிட்டி எனக்கு கொடுக்கப்படலை. லூசிஃபரே, உன்னை நான் நரகத்துக்கு தள்ளுறேன்னு நீங்கள் ஒரு லூசிஃபரை உங்களால் நரகத்துக்குள்ளே தள்ள முடியாது. ஏன்னா அது உங்களுடைய எல்லைக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது. ஆனால் உங்களுடைய எல்லைக்கு உட்பட்டதாக இருக்கும்போது நீங்கள் வல்லமை உள்ளவர்களாக மாறுறீங்க. நான் சொன்னேன், ஒரு சிங்கம் தண்ணிக்குள்ளே போச்சுன்னா அதனுடைய வல்லமையை இழக்குது. ஆனால் அதே சிங்கத்தை நீங்கள் காட்டுக்குள்ளே இமேஜின் பண்ணி பாருங்கள், அதனுடைய வல்லமை எந்த அளவுக்கு, அதனுடைய ரூலிங் பவர் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் இயேசு உங்களுக்கு ஒரு ரூலிங் பவரை கொடுத்துருக்கிறாரு. இதை நீங்கள் சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இந்த வருஷத்தில் ஒரு ஆளுகை செய்யக்கூடியவர்களாக மாறுவீங்க. நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 5வது அதிகாரம் 17வது வசனம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் இருக்குது. பாவம் என்ன பண்ண வச்சுச்சுன்னா இவனை அடிமையா மாத்துச்சு. இவனுடைய எல்லைக்குட்பட்டவனாக இவன் இருந்தாலும் எல்லாமே இவனை ஆளுகை செய்யக்கூடியவனாக இருந்துச்சு. ஆனால் எப்போ இயேசுனுடைய நீதியை இவன் பெற்றுக்கொண்டானோ, எதை இவனை ஆளுகை செஞ்சிச்சோ, எந்த பாவம் இவனை ஆளுகை செஞ்சிச்சோ, எந்த சூழ்நிலை இவனை ஆளுகை செஞ்சிச்சோ, எதெல்லாம் இவனை நெருக்கிக்கிட்டு இருந்துச்சோ, இப்போ இந்த நீதி என்ன பண்ணிருச்சு அப்படின்னா அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கிருச்சு. நான் சொல்கிறேன், நீங்கள் எதுலையாவது ஒரு இதில் அடிமைத்தனப்பட்டிருக்கிறேன், இதிலிருந்து என்னால் விடுதலையே ஆக முடியல, இதிலிருந்து நான் டெலிவர் ஆக முடியல அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறீங்களே, இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவருடைய நீதியினாலே நீங்கள் விடுதலை ஆக்கப்பட போறீங்க. ஒரு டொமினியன், ஒரு ஆளுகை செய்யக்கூடிய தன்மை உங்ககிட்ட வரப்போகுது. சரி, இந்த ஆளுகை செய்யக்கூடிய சக்தியில் நான் வாழணும்னு விருப்பப்படுறேன், இந்த டொமினியனில் நான் வாழணும்னு விருப்பப்படுறேன் இந்த வருஷத்தில் அப்படின்னா நான் ஒரு 2 முக்கியமான திறவுகோலை நான் சொல்லித்தரேன். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வருஷத்தில் உங்களுடைய எல்லா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுவீங்க, பயத்திலிருந்து நீக்கப்படுவீங்க, ஒரு தைரியம் உங்களுக்கு உண்டாகும், ஒரு ஆளுகை தன்மை உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். 2 விஷயத்தை முக்கியமாக கவனிச்சுக்கோங்க. மொதல் விஷயம், கர்த்தரை அறிவது. நோயிங் காட் இஸ் த இம்பார்ட்டன்ட் கீ ஃபார் டொமினியன். நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம்.
ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். இந்த வசனம் எனக்கு நல்லாவே தெரியுன்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் இருக்குது. ஆளக்கடவர்கள்னு சொல்றதுக்கு முன்னாடி சாயல் பேசப்படுது. சாயலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆளுகை செய்யக்கூடிய தன்மையை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே கர்த்தருடைய சாயலில் முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? டொமினியன் பவர், ராடா, இந்த ரூலிங் பவர் அவர்கிட்ட இருக்குது. இதை மனுஷனும் பெற்றுக்கொள்கிறான். எப்படின்னா அவரை பற்றி அறிய அவரை பற்றி தெரிஞ்சு கொள்ள அவரை மாதிரி செயல்பட ஆரம்பிக்கிறான், அவரை மாதிரி ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறான், அவரை மாதிரி சூழ்நிலைகளை கீழ்ப்படுத்த ஆரம்பிக்கிறான், அவரை மாதிரியே பேச ஆரம்பிக்கிறான், அவரை மாதிரியே பார்க்க ஆரம்பிக்கிறான், அவரை மாதிரியே செயல்பட ஆரம்பிக்கிறான். ஆளுகை தன்மையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். கர்த்தரை குறித்திருக்கிற அறிவை எந்த வருஷத்திலையும் இல்லாத அளவுக்கு நான் இந்த வருஷத்தில் ஜாஸ்தியாக அறிஞ்சிக்கணும். நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே உங்களை பற்றி எனக்கு இன்னும் அதிகமாக வெளிப்படுத்துங்க. நான் சில விஷயத்தில் ரொம்ப அடிமைத்தனப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. என்னால் சில விஷயத்துலேருந்து வெளியே வர முடியலை. ஆனால் நான் அந்த விஷயத்தில் உங்களை பற்றி இன்னும் நான் அறிஞ்சிக்கணும்னு விருப்பப்படுறேன். இந்த இடத்துல நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் எப்படி ஆளுகை செஞ்சுருப்பீங்கன்றதை நான் இன்னும் அறிஞ்சிக்கணும்னு விருப்பப்படுறேன்னு நீங்கள் சொல்ல அவருடைய சாயல் உங்ககிட்ட வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்கள் ஆளுகை செய்யக்கூடியவர்களாக மாறுவீங்க. யார் ஆளுகை செஞ்சாலும் ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி வரக்கூடியது என்ன தெரியுமா? இவங்க யார்? இமேஜ், அவங்களுடைய பிக்சர், அவங்க யார் அப்படின்ற ஒரு கேள்வி தான் வரும். இயேசு காற்றையும் கடலையும் அதற்றாரு. சுற்றி இருக்கக்கூடிய மனுஷர்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டு இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதேன்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இவர் ஆளுகை செய்கிறத பார்த்து இவர் எப்படிப்பட்டவரோ. அப்போது ஆளுகை செய்யக்கூடிய தன்மைக்கு பின்னாடி இருக்கக்கூடியது என்ன தெரியுமா? இமேஜ். அந்த இமேஜை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுன்னா ஆண்டவருடைய சாயலில் நீங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறீங்கன்றதை ஆழமாக பதிக்க ஆரம்பிக்கணும். பிரதர், நான் என்ன சில விஷயம் ஆண்டுகிட்டு இருக்கு பிரதர், இது என்னை நெருக்குது பிரதர், நான் இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் பிரதர், பிசாசுடைய ஒரே தொல்லையாக இருக்குது பிரதர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரிகிறது என்ன கிடையாதுன்னா, நீங்கள் ஆண்டவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் ஆளுகை செய்கிறதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க. அவரை அறிய தான் எப்படி இயேசு காற்றையும் கடலையும் அதட்டினாரோ நீங்களும் அதே மாதிரி மாற ஆரம்பிப்பீங்க. நீங்களும் அதே மாதிரி பேச ஆரம்பிப்பீங்க. ஆவிக்குரிய உலகம் சாயலின் அடிப்படையில் தான் செயல்படுது. பிசாசு கேட்குறான், பவுலையும் அறிவேன், இயேசுவையும் அறிவேன், நீ யார் அப்படின்ட்டான். ஏன்னா உன்கிட்ட பார்க்கும்போது எந்த ஒரு சாயலுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்ட்டான். அப்போ நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவருடைய சாயலை அதிகமாக அறிஞ்சிக்கணும்னு நினைங்க. ரெண்டாவது விஷயம், உங்களை பற்றி நீங்கள் அறிஞ்சிக்கிறது. மொதல் விஷயம் நம்ம பார்த்தோம், அவரை பற்றி நீங்கள் அறிஞ்சிக்கிறது. ரெண்டாவது விஷயம், அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் எப்படின்றத அறிஞ்சிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஆளுகை செய்யக்கூடிய வல்லமையில் செயல்பட முடியும். நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 8வது அதிகாரம் 3வது வசனம். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். தாவீது சொல்றான், இந்த வானத்தை பார்க்கும்போது, இந்த நட்சத்திரத்தை பார்க்கும்போது, இந்த இவர் உண்டாக்கின எல்லா விஷயத்தையும் நான் பார்க்கும்போது மனுஷரை நீர் நினைக்கிறதுக்கும் மனுஷரை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். இந்த வசனத்தை நம்ம வாசிச்சுட்டு மனுஷன் மாத்திரம் அவருடைய சிருஷ்டிகளை ஃபுல்லாக எடுத்து பாருங்கள், எப்படி அவர் உண்டாக்கியிருக்கிறாரு. இதெல்லாம் உண்டாக்கிட்டு அவர் மனுஷனை போய் யோசிக்கிறாரு பாருங்களேன். அப்படின்ற மாதிரி தாவீது எழுதியிருக்கிறாரு நிறைய பேர் நம்ம நினச்சி பைபிளை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடும். ஆனால் தாவீது இதை பார்த்து ஆச்சரியப்படல. இந்த நட்சத்திரம், இந்த வானம், இந்த பூமி எல்லாத்தையும் உண்டாக்கி இருக்கிறாரு, இதில் மனுஷனை நினைக்கிறாரு அப்படின்றத பார்த்து தாவீது ஆச்சரியப்படல. தாவீது ஆச்சரியப்படுறது எங்கே தெரியுமா? அடுத்த வசனத்தில் இருக்குது. நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர், உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். இப்போ இதெல்லாத்தையும் பார்த்துட்டு தான் தாவீதுக்கு ஷாக் ஆகுது. இந்த வானம் எவ்வளோ பெருசாக இருக்குது, எல்லாமே எவ்வளோ பெருசாக இருக்குது, இதை எல்லாத்தின் மேலேயும்
அவனுக்கு நீங்கள் ஆளுகை தந்திருக்கிறீங்க, அதை எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துறதுக்கான ஒரு திறனை அவனுக்குள்ளே கொடுத்துருக்கிறீங்கன்னு பார்த்து தான் தாவீது இங்கே ஷாக் ஆகிறத நம்ம பார்க்க முடியுது. இங்கே நினைக்கிற மாதிரி மனுஷன் ஏமாத்திரம் அப்படின்னு சொல்லலை. அவன்கிட்ட ஒரு ஆளுகையின் திறன், ஆளுகையின் சக்தி கொடுக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அவன் ஏமாத்திரம் ஆண்டவரே அப்படின்னு தான் இந்த கான்டெக்ஸ்டில் எழுதப்பட்டிருக்குது. கர்த்தர் உங்களுக்கு ஆளுகை செய்யக்கூடிய தன்மையை கொடுத்துருக்கிறாரு. இது தெரியாமல் நமக்கு நிறைய நேரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம யாருன்னு தெரியாமல் இருக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைக்குள்ளே நம்ம மாட்டி ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாகவே இருக்கிறோம். நீங்கள் கர்த்தருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் எதற்கும் அடிமை ஆவதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கலை. இந்த வருஷத்தில் கடந்த வருஷத்தில் இதெல்லாம் நான் அடிமையாக இருந்தேன்னு யோசிக்கிறீங்களா? இந்த வருஷத்தில் அதில் எல்லாவற்றிலிருந்து நீங்கள் விடுதலை ஆவீங்க. நீங்கள் பாவத்திற்கு அடிமையானவர்கள் கிடையாது. நீங்கள் தரித்திரத்திற்கு அடிமையானவர்கள் கிடையாது. நீங்கள் நோய்க்கு அடிமையானவர்கள் கிடையாது. நீங்கள் மனிதர்களுக்கு அடிமையானவர்கள் கிடையாது. நீங்கள் எதற்கும் அடிமை ஆவதற்கு கர்த்தர் உங்களை அழைக்கலை. நீங்கள் அதற்கு மேலாக ஆளுகை செய்கிறதற்காக அழைச்சிருக்கிறார். நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இந்த வருஷத்தில் நான் ரொம்ப அடிமைத்தனப்பட்டுட்டேன் பிரதர் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கலாம். தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், 2026 நீங்கள் ஆளுகை செய்வீங்க. நான் யார்ட்டையோ ஒருத்தட்ட கடன் பட்டுட்டேன் பிரதர், அதனால் ரொம்ப அடிமைத்தனமான வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டேன். இயேசுவின் நாமத்தினால 2026 நீங்கள் ஆளுகை செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க. பிரதர் நான் ரொம்ப பண பிரச்சனையிலே இருக்கிறேன் பிரதர், நான் பணத்துக்கு ஒரு அடிமையான மாதிரி இருக்கிறேன் பிரதர் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். நான் சொல்கிறேன், அதற்கு மேலே நீங்கள் ஆளுகை செய்வீங்க. பிரதர் இந்த நோய் என்ன நெருக்கிட்டு இருக்கு, இந்த வியாதி என்ன நெருக்கிட்டு இருக்கு, இன்னைக்கு இந்த ராடான்ற ஒரு டொமினியன் பவர் உங்கள் மேலே வருது. நீங்கள் அதற்கு மேலாக எழும்பி ஆளுகை செய்யக்கூடிய ஒரு நபராக உங்களை மாற்றிக்கிட்டு இருக்கு. நம்ம அடிமைத்தனமாக இருக்கிறதுக்கான காரணமே நம்மளுடைய சாயலை பற்றி அறியாமல் இருக்கிறது தான். நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனை மட்டும் கிடையாது, இது மோசேக்கிட்டே இருந்துச்சு. மோசேக்கு கர்த்தர் எப்படி இந்த ஆளுகை செய்யக்கூடிய வல்லமையில் செயல்படணும்னு சொல்லித்தராரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோசேக்கு முன்னாடி செங்கடல் கிடக்குது, பின்னாடி பார்த்தா எகிப்தியர்கள் பின்தொடர்ந்து வர்றாங்க. இப்போ மோசே கர்த்தர்கிட்ட முறையிட்டு கேட்கும்போது கர்த்தர் இப்படி சொல்லலை பாருங்க, மோசே நீ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறியா, நான் என்ன பண்ணுறேன், இந்த செங்கடலை பிளக்கிறதுக்காக நான் ஒரு தேவ தூதனை அனுப்புகிறேன், நீ பயப்படாத மோசே அப்படின்னு சொல்லவே கிடையாது. ஏன் மோசேட்ட அதை சொல்லலை? ஏன்னா மோசேக்கிட்ட ஆண்டவர் ஒரு டொமினியன் பவரை, ஆண்டு கொள்வதற்கான ஒரு சக்தியை இப்போ வெளிப்படுத்துகிறாரு. மோசேனா என்ன அர்த்தம் தெரியுமா? ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். மோசேனுடைய இமேஜ்லேயே என்ன இருக்குன்னா, மோசேனுடைய சாயல்லே என்ன இருக்குது அப்படின்னா, ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன் அப்படின்ட்டு இருக்குது. நீ ஜலம் பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற, ஆனால் நீ ஜலத்திலிருந்தே எடுக்கப்பட்டவன். உன்னுடைய பிறப்பிலேயே நீ ஜலத்திலிருந்து தப்பி வந்தவன் அப்படின்றது தான் மோசேனுடைய தீர்க்க தரிசனமான ஒரு பெயராக இருந்திருக்குது. இதில் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்றத சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு விஷயம் இமேஜ், தான் யாருன்றது தெரிஞ்சுக்கிறது. மோசஸ் அப்படின்னா ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன். அடுத்தது ஆளுகை செய்கிறது. ஆளுகை செய்கிறது எப்படி? இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, உன் கையில் என்ன இருக்குது? கோல் இருக்கு ஆண்டவரே, அதை நீட்டு அப்படின்றாரு. கோல்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஆளுகை செய்வதற்கான சக்தி. உன்னுடைய சாயல் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆளுகை செய்யக்கூடிய சக்தியை பயன்படுத்து அப்படின்றாரு. இப்போ மோசே கோலை நீட்டின உடனே செங்கடல் ரெண்டா பிளக்குது அப்படின்னு இருக்குது. ஏன்னா கோல் எதை குறிப்பிடுது அப்படின்னா ஆளுகையை குறிப்பிடுது. இதோ சகல ஜாதிகளையும் இரும்பு கோலால் ஆளுகை செய்கிறவர் அப்படின்னு வேத வசனத்தில் போட்டிருக்குது. அப்போ கோல் எதை குறிப்பிடுதுன்னா ஆளுகையை. உன்னுடைய சாயலை தெரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய ஆளுகையில் நீ செயல்பட்டா உனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை ரெண்டாக பிளக்கப்படும்ன்றத கர்த்தர் மோசேக்கு சொல்லித்தரார். நான் சொல்றேன், இந்த வருஷத்துல கர்த்தரை நீங்க அறிஞ்சு உங்களை எதற்காக அழைச்சிருக்கிறாருன்றதை நீங்க அறிஞ்சு கொள்ளும் போது உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை ரெண்டாக பிளக்கப்படும். உங்களுக்கு முன்னாடி இது என்ன ஆளுகை செய்து, இது என்ன தடுத்து வச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? 2026 இந்த டொமினியன் பவர் அதை உடைச்சு ஒரு பிரேக் த்ரூக்குள்ள உங்களை கொண்டு போகும். இந்த வருஷத்துல நீங்க மேலே எழும்பி வருவீங்க. ஏன்னா அவருடைய சாயல் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால நீங்க ஆளுகை செய்வீங்க. என்ன பிரதர், மனுஷனை மேன்மையா பேசுற மாதிரி இருக்கே பிரதர், மனுஷனை மேன்மைப்படுத்துறதுக்கா பிரதர் கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வேத வசனத்துல போட்டிருக்குது. கர்த்தர் சொல்றாரு, இன்று அவருடைய கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்தினேன் இருக்கு. கர்த்தருக்கு எது தெரியுமா மேன்மை? உங்களை மேன்மைப்படுத்தும் போது தான்
அவர் மேன்மைப்படுகிறார். உங்களை தாழ்த்திட்டு இவன் ஏதோ டம்மி பீஸ்பா, நான் தான்ப்பா பெரிய ஆள் அப்படின்னு கர்த்தர் காமிக்கிறது கிடையாது. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிறார். உங்களை மேன்மைப்படுத்தும் போது அவர் மகிமைப்பட ஆரம்பிக்கிறார். இந்த வருஷத்தில் உங்களை மேன்மைப்படுத்தி அவர் மகிமைப்படுறதை நீங்கள் பார்க்க போறீங்க. நம்ம ஒரு வசனத்தை மறுபடியும் வாசிச்சுட்டு நான் உங்களுக்கு இந்த வருஷத்துக்காக ஜெபம் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். வாசிச்ச அதே வசனத்தை நம்ம வாக்குத்தத்த வார்த்தையை மறுபடியும் வாசிக்கலாம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த வாக்குத்தத்தை ஒரு மனுஷன் மேலே செயல்படுறதுக்கான ஒரு முக்கியமான சைன் என்ன தெரியுமா? நீங்கள் பழுகி பெருக ஆரம்பிங்க. பிரதர், நான் ஆளுகை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் நான் ரொம்ப அடிமையாலாம் இருக்கிறேன், என்னை போய் இப்போ ஆளுகை செய்யணும்னு சொல்கிற ஒரு வாக்குத்தத்தம் எனக்கு வருதே பிரதர் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த வாக்குத்தத்தம் எப்படி செயல்படுதுன்றதை நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் பழுகி பெருகி, ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் ஆளுகை செய்கிறதற்கு முன்னாடி நீங்கள் பெருக ஆரம்பிப்பீங்க, நீங்கள் பழுக ஆரம்பிப்பீங்க. அடுத்து நிரப்ப ஆரம்பிப்பீங்க. நிரப்புறது மட்டும் கிடையாது, உங்கள்கிட்ட கர்த்தர் கொடுத்திருக்கிற எல்லாத்தையும் கீழ்ப்படுத்த ஆரம்பிப்பீங்க. அதுக்கடுத்து தான் ஆண்டு கொள்ள ஆரம்பிப்பீங்க. பிரதர், இது சொல்கிறதுல எதுவுமே ஆண்டு கொள்றதுன்றது நடக்காத மாதிரி இருக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஃபஸ்ட்டு அடையாளமாக நீங்கள் பழுகுவீங்க, பெருகுவீங்க, நிரப்புவீங்க, அதுக்கடுத்து கீழ்ப்படுத்துவீங்க. இந்த டொமினியன் லைஃப் ஸ்டைலில் கர்த்தர் உங்களை இந்த வருஷத்தில் கொண்டு போவார். இதை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். இந்த வருஷத்தில் இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க. பிதாவே இயேசுவின் நாமத்தினால இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர் மேலேயும் இன்னைக்கான இந்த வாக்குத்தத்த வார்த்தை இவங்க மேலே நான் டிக்ளேர் பண்ணுறேன். நீர் இவர்களை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்திருக்கிறேன். உங்களுடைய நீதியை இவங்க மேலே கொடுத்து இவங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவங்களுடைய அடிமைத்தனத்தினுடைய நுகங்கள் உடைக்கப்பட்டு போவதாக. எது இவர்களை எழும்பி வராதபடிக்கு ஒரு இடத்துல தடை செய்து வைத்திருக்கிறதோ, எது இவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தினால 2026 இவங்க எழும்பி வருவார்களாக. ஒரு கழுகை போல இவர்களுடைய செட்டைகளை அடித்து உயர எழும்பி பறக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. இவங்களுடைய டவுன்ஃபாலுக்காக, இவங்க எப்போ விழுவாங்க, இவங்க எப்போ தள்ளப்படுவாங்க, இவங்க எப்போ தாழ்த்தப்படுவாங்க அப்படின்ட்டு இவங்களுக்காக ஒரு கூட்டம் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது இவர்களுடைய தலை உயர்த்தப்பட்டு இருக்கட்டும். இவர்கள் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு இடத்துல இயேசுவின் நாமத்தினால இந்த வருஷத்தில் இவங்க வந்து அமர்த்தப்படட்டும். யோசேப்பை போட்டு எல்லாரும் கீழே தள்ளி அவனை ஒரு அடிமையாக கொண்டு போய் வச்சாங்க. ஆனால் அடிமையாக இருந்த யோசேப்பை கர்த்தர் உயர்த்தி ஆளுகை செய்யக்கூடிய ஒரு இடத்துல வச்சார். ஒரு டொமினியன் பவரை கொடுத்தார். இயேசுவின் நாமத்தினால இவங்களை கீழே தள்ளினவர்களுக்கு முன்பாக இவங்க மேலே இன்னைக்கு ஒரு டொமினியன் பவர் வரட்டும். இயேசுவின் நாமத்தினால இந்த வருஷத்தில் இவங்க பாதுகாக்கப்பட்டிருக்கட்டும். இவங்களுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கட்டும். இவங்களுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்பட்டிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவங்களை சுற்றி எல்லாத்தின் மேலேயும் ஒரு ப்ரொடெக்ஷனை பேசுகிறேன். ஒரு தேவ தூதரின் பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும். எல்லாவற்றிலும் இவங்க தொடுகிற ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு ப்ரொடெக்ஷனை நான் பேசுகிறேன். எல்லா வியாதிகளுக்கும் விலக்கி இவங்க பாதுகாக்கப்பட்டிருக்கட்டும். எல்லா தரித்திரத்திற்கும் விலக்கி இவங்க பாதுகாக்கப்பட்டிருக்கட்டும். இவங்களுடைய ஒவ்வொரு மாதத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இவங்களுடைய ஜனவரியை ஆசீர்வதிக்கிறேன். இவங்களுடைய பிப்ரவரி ஆசீர்வதிக்கிறேன். இவங்களுடைய மார்ச் ஆசீர்வதிக்கிறேன். இவங்களுடைய ஏப்ரல் ஆசீர்வதிக்கிறேன். இவங்களுடைய மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் இவங்க பாதுகாக்கப்பட்டிருக்கட்டும். இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். இவங்க ஆண்டு கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்படி இவங்களை நான் பிளஸ் பண்ணுறேன். இந்த வருஷம் முடிக்கும் போது இந்த தீர்க்க தரிசன வார்த்தையின்படி நிறைய பேர் சாட்சிகளாக எழும்பட்டும், சாட்சியாக எழும்பட்டும். இந்த வார்த்தை சும்மா ஒரு வெறுமனையாக கேட்டுட்டு போகிற வார்த்தையாக இல்லாண்டவரை இன்னைக்கு இந்த வருஷம் இவங்க ஒரு பெரிய சாட்சியாக மாறி இருக்கட்டும். இந்த வார்த்தை அவங்க மேலே செயல்படட்டும். அப்படி ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை அவங்க கூட பகிர்ந்து கொள்றதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த வார்த்தையின்படி இந்த வருஷத்தின் முடிவில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய சாட்சியாக வருவீங்க. நீங்கள் சில இடத்துல ஆளுகை செஞ்சுருக்கிறீங்கன்றத சாட்சி சொல்கிற மாதிரி கர்த்தர் உங்களை எழுப்புவார். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இந்த செய்தினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா இந்த வார்த்தைக்கு கொடுங்க. இந்த வருஷத்தினுடைய துவக்கத்தில் ஒரு சிறந்த விதையை எடுத்து விதைங்க. வார்த்தையை சும்மா எடுத்துக்காதீங்க. சீரியஸாக எடுக்கும்போது அது சீரியஸ்
சீரியஸாக உங்களுடைய லைஃப்பில் நிறைவேற ஆரம்பிக்கும். நான் இந்த வார்த்தையை சீரியஸாக எடுக்கிறேன் ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நான் விதைக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய சிறந்த விதையை நான் விதைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால என்னுடைய பொருளாதாரத்திலையும் நான் இந்த வருஷத்தில் ஆளுகை செய்கிறவனாக இருப்பேன். பொருளாதாரம் என்ன கண்ட்ரோல் பண்ணாது, என்கிட்ட இருக்கக்கூடிய பணம் என்ன கண்ட்ரோல் பண்ணாது. இந்த வருஷத்தில் நான் பணத்தை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவர். என்னை உதாரத்துவமாக ஆசீர்வதிங்க. என்னை அப்படி பிளஸ் பண்ணுங்கள். கொடுக்குற சீடை பெஸ்ட்டாக எடுத்து கொடுங்க. இந்த பெஸ்ட்டை நான் கொடுத்து இந்த மினிஸ்ட்ரிக்காக நான் சப்போர்ட் பண்ணுறேன். நீங்கள் பெஸ்ட்டை கொடுக்கலாம். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். அதே மாதிரி இந்த வருஷம் முழுவதும் என்னுடைய ஊழியத்தில் பங்காளராக இருந்த ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. இந்த வார்த்தையை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அது பிரயோஜனமாக இருந்துச்சு. இந்த வருஷத்தில் நம்மளுடைய அடுத்தடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டை சிலதை நான் உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கிறேன். விதைக்க விரும்புகிறவர்கள் கீழே பார்க்குற கூகுள் பே, ஃபோன்பே அக்கௌண்ட் டீட்டெயிலை பயன்படுத்திக்கலாம். இன்டர்நேஷ்னலாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் பேபாலையும் பயன்படுத்திக்கலாம். மற்ற எல்லா டீட்டெயில்ஸையும் பயன்படுத்தி இந்த ஊழியத்துக்கு அனுப்பிச்சி வச்சுக்கலாம். ஏதாவது உங்களுக்கு அனுப்புறதுல சந்தேகம்னா கீழே பார்க்குற வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி நம்ம இந்த வருஷத்தினுடைய பிளானில் வந்து நம்ம புதுசாக சில புக்கை லான்ச் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம பேசின சில செய்தி வந்து புக்காக லான்ச் ஆக போகுது. அதே மாதிரி நம்ம பேசின 1 hour மெசேஜஸ் நிறைய இருக்குது. 100க்கும் மேற்பட்ட செய்தி இருக்குது. அது இன்னொரு சேனல்லையும் இந்த வருஷத்தில் ஒவ்வொரு வாரமும் வந்துடும். அதுக்கான லிங்க்கும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்துடும். கீழே பார்க்குற வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டுக்கோங்க. ப்ரேயர் பண்ணணுன்னாலும் கீழே பார்க்குற வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டுக்கோங்க. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். நீங்கள் ஒரு பெரிய சாட்சிகளாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். God bless you all.